பொதுப்பணித்துறை ஹைவேஸு இதில் தான் வந்து பெரிய அளவில் பணம் நடமாடும். அதில் வந்து டெண்டர் எதுவுமே விடாமல் வச்சிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் மானிய கோரிக்கையில் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த டெண்டர்கள்லாம் விடப்படலாம். ஆட்கள்கிட்டலாம் பேட்டி எடுத்துருக்குறாங்க, என்னென்ன சாதனைகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ஸ் அவங்களெல்லாம் பேட்டி எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சோசியல் மீடியாவில் திரை நட்சத்திரங்கள், சின்ன திரை நட்சத்திரங்கள், இது இல்லாமல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 100 நாள் சாதனை என்ன அப்படிங்கிறது சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் டெய்லி கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட இதுக்கு என்னென்னா கேரளா மாடல் ஒன்று வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து 8 மணிக்கு கடையை மூடிடுவாங்களா டாஸ்மாக் கடை. நம்ம ஊரில் வந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ 8 மணிக்கு மூடிட்டாங்க அப்படின்னா டிவிக்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவர் பாத்ரூமில் இருக்கல, உதயநிதி வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு 10 மணி வரைக்கும் ஹைகோர்ட்டு திறக்கிற வரைக்கும் டைமை வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா உதயநிதி ஒய்ஃபை தான் வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ இது வந்து ஃபெயிலியர், உங்களுக்கு பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்கு பாத்ரூமில் பதுங்கியிருந்தார். பாத்ரூமில் இது அரசியல் மடைக்கு பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க அந்த 2 மணி நேரம் டைமை மேனேஜ் பண்ணி நம்பிக்கை ஏற்படலையா பழைய கட்சிகளோட விசுவாசமா? சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள். தாவேக ஆட்சியோட 100 நாள் சாதனைகள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லலாம் சார்? 100 நாள் சாதனை வந்து வரப்போகுது. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சினாலும் சரி, அதிமுகனாலும் சரி, அவங்க அந்த 100 நாள் சாதனை அப்படிங்கிற ஒரு மலரை வெளியிடுவாங்க. அப்புறம் அங்கங்கே விளம்பரங்கள்லாம் பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாண்டில், ரோட்டில், எல்லா இடத்துலையும் விளம்பரம் பண்ணுவாங்க. தேட்டரில் கூட விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க. டிவி கேமும் அதுக்கான முயற்சியை செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போவே பார்த்தோம்னா நம்ம நிறைய சென்னையில், சிட்டிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த பஸ் ஸ்டாப்பில், எல்லா பஸ் ஸ்டாப்லேயுமே போர்டு இருக்குது. சிங்கப்பெண்கள், 717 கடைகள், டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் ஆட்சியில் என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டங்களை முன் வச்சு விளம்பரங்கள்லாம் இருக்குது. அதான் கேட்டாங்க, அந்த 717 கடையை மூடி இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த கடையோட அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே அந்த அமைச்சர் வந்து கடை நம்பர் கொடுத்துட்டோம்ல, அந்த நம்பரை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. இவங்க என்ன கேட்குறாங்க, எந்த ஊரில் எந்த கடை, அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்டாங்க. இப்போ இந்த சாதனைகள் வந்து சொல்லணும், 100 நாள் சாதனைகள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. ஒன்று, ஊழல் லஞ்சம் அது இல்லாமல் போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் வந்து பயப்படுறாங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் தினசரி செய்தித்தாளில் படிக்கிறோம் என்ன அப்படின்னா, இங்கே இவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க, இவர் கைது, அங்கே அவ்வளோ லஞ்சம் வாங்கினா அவர் கைது. அப்போ அது நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேக்சிமம் என்ன முயற்சி செய்யணுமோ செய்கிறாங்க. முந்தைய விட இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. அதுதான் சொல்கிறேன், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்கிறாங்க. அதிகாரிகள் வந்து நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, அவங்களா வந்து கேட்டு வாங்குறது இல்லை. இன்னொன்று, கான்ட்ராக்டுக்கு வந்து அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி முன்னால் இருந்தது, இப்போ இல்லை அப்படின்னா. இப்போ டெண்டரே இன்னும் விடலை. பழைய திட்டங்கள் என்னதோ அதுதான் போய்கிட்டு இருக்கே தவிர பொதுப்பணித்துறையோ, WRD அந்த நீர்வளத்துறையிலையும், பொதுப்பணித்துறை ஹைவேஸு இதில் தான் வந்து பெரிய அளவில் பணம் நடமாடும். அதில் வந்து டெண்டர் எதுவுமே விடாமல் வச்சிருக்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் மானிய கோரிக்கையில் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த டெண்டர்கள்லாம் விடப்படலாம். அப்போ அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற விஷயம் இவங்க டிவிக்கில் வந்து 30% சொல்கிறாங்க, டிஎம்கேல வந்து 5% வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சட்டசபையில் குற்றம் சுமத்திருக்காங்க. இது எத்தனை % அப்படிங்கிறது அப்போ தெரியும். இப்போ 100 நாள் சாதனைக்கு வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி திரைத்துறையில் முக்கியமான ஆட்கள்கிட்டலாம் பேட்டி எடுத்துருக்குறாங்க. என்னென்ன சாதனைகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ஸ் அவங்களெல்லாம் பேட்டி எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சோசியல் மீடியாவில் திரை நட்சத்திரங்கள், சின்ன திரை நட்சத்திரங்கள், இது இல்லாமல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 100 நாள் சாதனை என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. எல்லாமே ஷூட்டிங்லாம் முடிஞ்சது வந்து அந்த 100ஆவது நாள் அப்படிங்க வரும்போது அதெல்லாமே டிவிகே அரசு வெளியிட போகிறாங்க. வெளியிட்டு மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கணும். சிங்கப்பெண்கள் அதிரடிப்படையாக இருக்கட்டும், லஞ்சம் ஊழல் இல்லை அப்படிங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி புது திட்டங்கள் என்னெல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க. போதை ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கை. ஆமாம், டாஸ்மாகில் அந்த 717 மூடுனது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இப்போ 100 நாள் சாதனை அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் திட்டம் கொண்டு வரும்போது எதிர்கட்சிகள் என்னென்னா, அந்த டாஸ்மாகில் வந்து ஆன்லைன் மது விற்பனை வந்திருக்குது, நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் டெய்லி கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட இதுக்கு என்னென்னா கேரளா மாடல் ஒன்று வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து 8 மணிக்கு கடையை மூடிடுவாங்களா டாஸ்மாக் கடை. நம்ம ஊரில் வந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ 8 மணிக்கு மூடிட்டாங்க அப்படின்னா வாங்கிட்டு சரக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் குறையும். ஸ்நாக்ஸ் வந்து ஆம்லேட்டோ மற்ற இப்போ டாஸ்மாக் பார்லேயே வந்து ஸ்நாக்ஸ் விற்கக்கூடாது. அதாவது விற்கக்கூடாதுன்னா அங்கே வச்சு தயார் பண்ணக்கூடாது. ஒரு பொரிக்கிறதோ அந்த அடுப்பு வச்சு அங்கே வச்சு தயார் பண்ணக்கூடாது. பாக்கெட்டில் கொண்டு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் விற்கலாம் பாரில்.
அப்போ அந்த பார்லாம் ப்ரைவேட்டுக்குள்ளே தான், அங்கே வச்சு எதுவுமே பொரிக்கிறது இந்த மாதிரி அங்கே வச்சு சமையல் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 50 அடி தள்ளி ரோட்டுக்கு இந்த பக்கம் பார் இருக்கும், ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த இப்போ மீன் பொரிக்கிறது, சிக்கன் பொரிக்கிறது, 65 போட்டது அந்த மாதிரிலாம் வச்சு இதே ஆள் தான் அதையும் செஞ்சுவாங்க, அவங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே கடையை மூடிக்கலாம், மூடுனா அந்த இது குறையும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பட்ஜெட்லேயே டார்கெட் சொல்லிட்டாங்க 55,000 கோடி அப்படிங்கிற மாதிரி டார்கெட் சொல்லிட்டாங்க டாஸ்மாக்கு. அப்போ டாஸ்மாகில் ரொம்ப போய் கை வைக்க முடியாது. இதில் இன்னொரு என்ன அப்படின்னா, அந்த டாஸ்மாக்கு வந்து பொதுவாக எந்த ஆட்சி வந்தாலுமே அந்த ஆளுங்கட்சிக்கு யார் சாதகமாக இருப்பாங்களோ அங்கே தான் மதுபான கொள்முதல் வந்து நடக்கும். இப்போ டெல்லியிலே பஞ்சாப்ல அந்த மதுபான கொள்முதலில் தான் நிறைய பிரச்சனைலாம் வந்து அப்புறம் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லி கெஜ்ரிவாலை கைது பண்ணி விடி வச்சாங்க. அப்போ அந்த மதுபான கொள்முதலில் ஒரு புது பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னு அதுக்கான முயற்சிகள் நடக்குது. இப்போ இங்கே இருக்கிற அளவு பார்த்தோம் அப்படின்னா சசிகலாவுடைய மிடாஸ், ஜெகத்ரட்சனுடைய கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி திமுக அதிமுக அவங்களுடைய சப்போர்ட்டில் உள்ள கம்பெனிகளோட ஸ்டேட்டில் இருந்து வாங்கலாம், பெங்களூரில் இருந்தாலும் அதிகமாக கொள்முதல் பண்ணலான்னு சொல்லி அது டாஸ்மாக் அமைச்சர் மட்டும் இல்லாமல் மற்ற சீனியர் அமைச்சர்களும் அதுக்கான முயற்சிகளில் இருக்கிறாங்க. அமைச்சரவையில் சீனியராக இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. அப்போது அந்த மதுபான கொள்முதல் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வருது. அப்போது இங்கே டாஸ்மாகில் அந்த 10 ரூபா 20 ரூபா இல்லைன்னா கூட இந்த மதுபான ஆலைக்கும் கட்சிகளுக்கும் என்ன ஒப்பந்தங்கள் போடப்படுது அப்படின்னு எதிர்கட்சிகள் தோண்டுவாங்க. ஏன்னா இப்போ சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்கா, பார்ட்டி ஃபண்டு நாங்கள் லஞ்சம் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஆதாரங்களெல்லாம் இவங்க திறக்கிறதுக்கான வேலை செய்வாங்க. இன்னொன்று அதிகாரிகள் மத்தியில் வந்து டிவிகே அரசு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இன்னும் ஏற்படலை. அது வந்து ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்பிக்கை ஏற்படலையா, பழைய கட்சிகளோட விசுவாசமா அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் தொடரும், நம்ம வந்து இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா இப்போ இந்த உதயச்சந்திரன், உமாநாத் இந்த மாதிரி ஐஏஎஸ் எல்லாம் டம்மி போஸ்டிங் போயிட்டாங்க. அவங்க தான் அந்த கோட்டையை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதாவது நேர்மையான அதிகாரியா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. கோட்டையை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு அப்போது சிஎம்மாக இருந்த ஸ்டாலினை யாரையும் நெருங்க விடாமல் பண்ணாங்க அப்படின்னு பகிரங்கமாக அந்த 2 பேர் மேலேயுமே குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அப்போ அதுக்கடுத்து உளவுத்துறையில் இருந்த அவர் செந்தில்வேலன், டேவிட்சன் ஆசீர்வாதம் இவங்க மேலெல்லாம் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. இப்போ இந்த 4 பேர் தான் ரொம்ப முக ஸ்டாலினுக்கு நெருக்கமாக இருந்துட்டு கட்சிக்காரங்களே உள்ள விட மாட்டேங்காங்க, அமைச்சரே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த ஏன்னா உளவுத்துறை ஃபெயிலியர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்கட்டும், அப்புறம் சிவகங்கை அந்த அஜித்குமார் சம்பவம், அப்புறம் நாங்குநேரியில் அந்த ரோட்டில் போகிறவங்களெல்லாம் அடித்து இது பண்ணாங்க, தென்காசிலையும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த மாதிரி உளவுத்துறை ஃபெயிலியர்னால அந்த திமுக ஆட்சிக்கு நிறைய கெட்ட பேர் ஆகி அவங்க பாதிக்கப்படுறதுக்கு அது ஒரு மெயின் காரணம். ஆம்ஸ்டாங் படுகொலை. ஆமாம், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும்போது அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் சொன்னாங்க. உதயச்சந்திரன், உமாநாத், இவர் செந்தில்வேலன், டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்ல அந்த அதிகாரிகள் டம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து சரியான தகவலை சொல்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ உதயநிதி அரெஸ்ட் பார்த்தாங்க, அரசு வந்து காலையிலே வந்து செஞ்சுருக்கக்கூடியது. அந்த காலையில் அவங்க தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி இங்கே வர்றதே உதயநிதிக்கு தகவல் போயிடுச்சு. இப்போ எல்லாரும் ஆதவர்ச்சனா வந்து மேடையில் வந்து ஆவேசமாக பேசுகிறாரு, பேசிட்டு பாத்ரூமில் பதுங்கியிருந்தார் 2 மணி நேரம், அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு ஆதவ பேசினார். ஆனால் அங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு, டிவிக்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவர் பாத்ரூமில் இருக்கல, உதயநிதி வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டு 10 மணி வரைக்கும் ஹைகோர்ட்டு திறக்கிற வரைக்கும் டைம் வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா உதயநிதி ஒய்ஃபை தான் வெளியில் அனுப்புகிறாங்க, கிருத்திகா தான் போய் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இவர் மாசுப்பிரமணிய வீடு அங்கே இருக்குது, உதயநிதி வீட்டு பக்கத்துலையா இருக்குது. சேகர் பாபு வீடு அங்கே இருக்குது, உதயநிதி வீட்டு பக்கத்துலையா இருக்குது. சிற்றரசு வீடு அங்கே இருக்குது, அட்வொகேட் சரவணன் வீடு அங்கே இருக்குது. போலீஸ் வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? அப்போது இது வந்து ஃபெயிலியர், உங்களுக்கு பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதை மறைக்கிறதுக்கு பாத்ரூமில் பதுங்கியிருந்தார். பாத்ரூமில் இது அரசியல் மடைக்கு பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க அந்த 2 மணி நேரம் டைமை மேனேஜ் பண்ணி கோர்ட்டு திறக்கிற வரைக்கும் இருந்து எம்எல்ஏ எம்பிக்கள் சிறப்பு நீதிமன்றம் இப்போ இந்த கேஸை வந்து அவங்க மதுரை ஹைகோர்ட்டு கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா தஞ்சாவூர் அப்படிங்கிறது மதுரை தான். அங்கே கொண்டு போகாமல் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சிறப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அந்த எம்எல்ஏ அப்படிங்கிறத ஒன்றை பதிய வச்சு இப்படிலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. இதை வந்து லீகலாக வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஹேண்டில் பண்ணி அன்றைக்கி ஒரு ஃப்ரீ ரோட் ஷோ, எந்த போலீஸினுடைய பெர்மிஷன் தேவையில்ல, தொண்டர்களை வந்து காசு கொடுத்து கூட்ட வேண்டியதில்லை, ஒரு ஃப்ரீ ரோட் ஷோ, எல்லா டிவியும் லைவு, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு லைவ் ஷோ வந்து ரோட் ஷோ வந்து
டிவிகே ஏற்பாட்டில் உதயநிதி நடத்தி முடிச்சிட்டாரு. ஆமா, அது பார்க்க போனா அந்த சம்பவமே வந்து ஒரு எல்லார் மத்தியிலும் ஒரு எதிர்ப்பை தான் கொடுத்த சம்பவம். ஆனா அதை திமுக அறுவடை பண்ண மாதிரி தான் காமிக்க. ஏன்னா அதை வந்து பெண்கள் மத்தியில கொண்டு போய் ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு டிவிகே கெயின் பண்ணியிருக்கும். அதை பெண்கள் மத்தியில கொண்டு போகாம இப்படி பண்ணாங்க. அடுத்து காவேரி பிரச்சனைக்கு எல்லாரும் கேட்கறது அனைத்து கட்சி கூட்டம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு போயிடலாம். கூட்டிட்டு போயிட்டு கர்நாடகாவை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். அப்படி இல்லை, சட்டமன்றத்தில் வந்து ஒரு தீர்மானம் ஒரு மனதாக கர்நாடக அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், பிஜேபி அரசை கண்டிக்கிறோம் அப்படின்னு. அப்போ நீங்க காங்கிரஸ் பிஜேபியை வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இருக்கும்போது அதுவுமே ஃபெயிலியர் ஆகுது. அதோட ஒரு முக்கியமான என்ன அப்படின்னா, விஜய் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு பிரதமர் மோடிக்கு. என்னன்னா, அந்த முன்னால இவர் ரஜினிகாந்த் சொன்னார் தெரியுமா, நதிகள் இணைப்பு திட்டத்துக்கு வந்து நான் 1 கோடி ரூபாய் நான் முதல் நிதியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. என்னன்னா, கங்கை காவேரி இணைப்பு அப்படின்னு சொல்லி கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இங்க வைகை குண்டாறு வரைக்கும் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து சாத்தியப்படாத ஒரு திட்டம். ஏன்னா கிருஷ்ணா கோதாவரி வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ மற்ற இந்த ஸ்டேட் எல்லாம் பார்த்தோன்னா, மகாராஷ்டிராவிலிருந்து மத்திய பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, எத்தனை ஸ்டேட் வருது, புதுச்சேரி, கேரளா எல்லாமே உள்ள வந்துடுறாங்க. இப்போ இத்தனை ஸ்டேட் வரும்போது ஒரு ஸ்டேட்டு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையே நம்மளால தீர்க்க முடியல. இப்போ இத்தனை ஸ்டேட் வரும்போது அது வந்து தேசியமயமா மாறாது நதிகள். அப்போ இத்தனை ஸ்டேட் காரணம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இன்னொன்று, அவ்வளவு நீங்க இணைப்பு கொண்டு வரணும் அப்படின்னா என்வரன்மெண்ட்ல நிறைய பெரிய பாதிப்பு வரும். கிராமங்கள் நிறைய அழிக்கப்படும். வனவிலங்குகள் மட்டும் இல்லாமல் மனிதர்களே நிறைய இடம்பெயரணும். அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கிறத நம்ம எடுக்க முடியல. அப்போ இப்போ இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது, காவேரி ஆணையம் இருக்குது. இப்போ இருக்கிறத நம்ம கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதில் வந்து முழுமையான முயற்சி எடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அடுத்து வந்து தொகுதி மறுவரையறை. இதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தா கூட அவருக்கு விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்காக இருந்திருக்கும். ஏன்னா டிஎம்கே கூடும்போது 58 கட்சிகள் கூடியிருந்தாங்க. அப்போ 58 கட்சிகள் கூடும்போது டிஎம்கே அப்போ சிஎம் இருந்த ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய தலைவராக பார்க்கப்படுறாரு. அப்போ இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி தான், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க, விசிக்கு அமைச்சராக இருக்கிறாங்க, ஐயுஎம்எல் அமைச்சராக இருக்கிறாங்க, சிபிஐ சிபிஎம் வாரிய தலைவர்கள் வந்துட்டாங்க. அப்போ இது எல்லாமே கூட்டணியில் இருக்கிறவங்க, கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் அந்த நிகழ்ச்சியை வந்து லைவ் போடலை. அங்கே உள்ளே நடந்தது வந்து டிஐபிஆர் தான் எடுத்து கொடுத்தாங்களே தவிர மீடியாக்காரங்களை யாரையும் உள்ளே உட்கார வைக்கல. ஏன்னா அந்த நீங்கள் போன கூட்டத்தில் பார்த்துருப்பீங்க, சிஎம் வந்து எல்லாரையும் பேசுறது வைக்கிறது எல்லாமே வீடியோ வந்து வந்துச்சு. ஆனால் இந்த கூட்டத்தில் அப்படி வைக்கல. ஏன்னா அங்கே இருக்கிறதே எண்ணிக்கை கம்மி. மொத்தம் 20 எம்பிக்கள், 20 எம்பிக்கள் 19 எம்பிக்கள் தான் வந்திருக்கிறாங்க கூட்டணி கட்சியிலே. அதே ஒரு எம்பி வந்து கலந்துக்கிடல. அப்போ மொத்தம் 57 எம்பிக்கள்ல நீங்க இவ்வளவுதான் வந்து 19 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா அவருடைய ஆளுமை அப்படின்னு இருக்குல்ல, சிஎம் விஜய் அப்படின்னு அந்த கெத்து இருக்குல்ல, கெத்து வந்து குறைஞ்சு போகுது. அப்போ இதுலயுமே ஒரு ஃபெயிலியர் ஆகுது. உதயநிதி விஷயத்துலையும் சரி, காவிரி விஷயத்துலையும் சரி, இதுலையும் சரி. இப்போ என்ன செஞ்சிருக்கலாம்னா, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டுருக்கலாம். தீர்மானம் போட்டுட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு அடுத்து பிரதமரை போய் சந்திச்சிருக்கலாம். அப்போ டெல்லிக்கு விஜய் வந்து எல்லா தலைவரையும் அவர் தலைமையில கூட்டிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாசம் இருந்திருக்காது. இதுல என்ன சிக்கல்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுல தவேக அரசுக்கு என்ன சார் சிக்கல்? அதுதான் புரியல. அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா எல்லாருமே கேட்குறாங்க. கூட்டி இருந்தாருன்னா சட்டமன்றத்தில் முதல்ல தீர்மானம் பண்ணணும். எல்லா கட்சிகளும் அப்படிதான் செய்வாங்க. இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, ஸ்டாலின் இருக்கும்போது சரி, எல்லாருமே ஜெயலலிதா இருக்கும்போது அப்படிதான் செய்வாங்க. என்ன அப்படின்னா அந்த அனைத்து கட்சி கூட்டம்னு கூட்டுவாங்க. கூட்டி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய அரசை போய் சந்திப்பாங்க. மோடியை போய் பிரதமரை போய் சந்திச்சு பிரதமர்கிட்ட போய் நீங்கள் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணும்போது உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் நேஷனல் லெவலில் வேற மாதிரி மாறும். நீங்கள் கூட்டணி கட்சிக்கு மட்டும் 10 எம்பி 17 எம்பிகளை வச்சு கூட்டம் போடும்போது அது கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டமாக தான் மாறிடுது. ஒரு மாஸ் லீடர் அப்படிங்கிறதுக்குல அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. காவேரி பிரச்சனைக்காக கூட்டத்தை கூட்டியிருந்தாரு, அல்லது அந்த தொகுதி மறுவரையறைக்கே ஒரு கோரிக்கை என்ன, அவங்கள டிராஃப்ட் வந்து வரல, அது என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ முந்திட்டு இப்போ என்னென்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம், இது அனைத்து கட்சி எம்பிக்களை வச்சு கூட்டம் போடுறோம் அப்படிங்கிறது பெரிய அளவில் எதிரொலிக்காது. அவர் தலைமையில் எல்லாரையும் கூட்டியிருந்தாங்க அப்படின்னா திமுக ஸ்டாலின் வரலன்னா கூட திமுகல இருந்து யாரோ ஒருத்தர் உள்ள வந்திருப்பாங்க. திமுக தரப்புல அதில் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆராசா கூட என்னன்னே தெரியாதவங்கலாம் எம்பி கூட்டம் இருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி வந்து இதே மாதிரி ஒர்க் பண்ணாங்க. விஜயகாந்த் தலைமையில் போய் பிரதமரை போய் சந்திச்சாங்க. எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் தலைமையில் பொன் ராதாகிருஷ்ணன் அப்போ மத்திய அமைச்சராக இருந்தார். அவருடைய ஏற்பாட்டில் திமுக அல்லாத கட்சிகள், அதிமுக அல்லாத கட்சிகள் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ இவர் விஜயகாந்த் தலைமையில் வந்து கூட்டத்தை கூட்டு போனாங்க. இவங்க அம்மையார் ஜெயலலிதா வந்து சிஎம்மா இருக்கிறாங்க, எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருக்கிறாங்க. விஜயகாந்தை முன்னிலைப்படுத்தி அத்தனை கட்சிகள் வந்து டெல்லிக்கு போனாங்க, கட்சி தலைவர்கள் எல்லாமே டெல்லிக்கு போனாங்க. அப்போ அது வந்து ஒரு மாசு.
பிரதமரை சந்திக்க வச்சாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. அடுத்து விஜயகாந்த் கூட்டணிக்கு வந்தார், அடுத்து தேர்தலை செஞ்சாங்க. இப்போ நீங்கள் ஒன்று மக்கள் நலனுக்காக பண்ணணும் அப்படின்னா அது சட்டசபையில் பேசி படிப்படியாக கொண்டு வந்திருக்கணும். பிரதமரை போய் நேரில் செஞ்சுருக்கணும். அரசியலுக்காக பண்ணுறேன்னா அனைத்து கட்சியும் அவர் பின்னால் வர வச்சிருக்கணும். அப்போ மக்கள் நலனுக்காக எல்லாரும் நான் மட்டும்தான் மக்களுக்காக செயல்படுறேன், அதைத்தான் ப்ரூவ் பண்றாங்களே தவிர திமுகவும் அதிமுகவும் மக்களுக்காக இல்லை, நான் மட்டும் தான் உங்களுக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்னா அது எடுபடாது பெரிய அளவில். ஒன்று நீங்கள் லீடரா ப்ரூவ் பண்ணிட்டு பாருங்க என் கூட இவங்க வரல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடலாம். இது வந்து கூட்டணி கட்சி எம்பிக்கெல்லாம் மாறிட்டு அப்போ இதுவுமே ஃபெயிலியர். இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது இந்த கட்சி வந்து தொடர்ந்து ஆட்சி நீடிக்குமா? ஏன்னா ஒரு மாஸ் லீடரா பார்க்க மாட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பெரும்பாலானவங்க டெல்லியிலையும் அங்கே மத்திய அரசு பணியிலே இருந்திருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. பல தலைவர்களை பார்த்துருப்பாங்க. அதிகாரிகள் மட்டத்தில் என்ன நடக்கு, நிர்வாகத்தில் எப்படி பண்ணுறாங்க, நேர்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட புதிய திட்டங்கள் என்ன கொண்டு வராங்க. பட்ஜெட்டில் அந்த 2500 மகளிருக்கு அறிவிச்சிருந்தா கூட அது ஒரு மாசா பேசப்பட்டிருந்தோம். புதிய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. வெற்றின்னு அவருடைய விஜய் பெயர்ல எல்லாமே அறிவிச்சது வந்து ரெண்டு கட்சியுமே அதை சொல்லலாம். அதிமுக அதான் சொன்னாங்க, திமுக ஏன்னா அவங்க வந்து அம்மான்னு அவங்க சொன்னாங்க. ஜெயலலிதா பேர்ல திட்டங்கள், இவங்க கலைஞர்னு கருணாநிதி பேர்ல திட்டங்களாக கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் வந்து வெற்றின்னு விஜய் பேர்ல வெற்றினா விஜய்னா வெற்றி அப்படின்னு சொல்லி அவர் கட்சி பேரும் இருக்குது, அவர் பேரும் இருக்குது அப்படிங்கிற திட்டம் கொண்டு வர. அப்போ புதுசா என்ன அறிவிப்பு வருது அப்படின்னு இப்போ குடிமராமத்து அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கருணாநிதி வந்து அந்த சமத்துவபுரம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. இப்போ ஸ்டாலின் வந்து நான் முதல்வன் அல்லது விடியல் பயணம் கல்லூரிகளுக்கு. அப்போ இந்த திட்டம் என்ன, விஜய் வந்து என்ன திட்டம் கொண்டு வந்தாரு? சிங்கப்பெண்களுக்கு புது திட்டம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் போலீஸுக்கு பேர மாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ நீங்க புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதுக்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான பணியாளர்கள்லாம் நியமிச்சு கொண்டு வரும்போது தான் வரலாற்றில் வந்து உங்க பேர் வந்து பேசப்படும். சரி புதுசாக இதை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படிங்கிறது ஒன்று, அண்ணன் சீர் அப்படிங்கிறது ஒன்று. அண்ணன் சீரே தாலிக்கு தங்கும் திட்டம், அம்மா கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு தான் விமர்சனம் பண்றாங்க. சரி, இதுல இந்த பழைய திட்டங்களை இவங்க அதை மாத்தாம இருக்காங்க, அதாவது அதை செயல்படுத்தாம இருக்காங்க. அப்போ திமுகவில் அது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதிமுகவோட திட்டங்கள் நிறைய இதை முடக்கிட்டாங்க, அதை கொண்டே வரல அப்படின்னு, இந்த தாலிக்கு தங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனா தாவேக்கா வந்து தாலிக்கு தங்கத்தை வந்து மாத்தி என்னன்னா பெண்களுக்கு உதவியை கொடுத்தாங்க, கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க அதை பண்ணலையே, அதே திட்டத்தை எக்ஸ்டெண்ட் தானே பண்றாங்க, பாராட்டப்பட்ட விஷயம் தானே. எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பேரை வந்து வெற்றின்னு அவரு சிஎம் பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே சிஎம் பேர் வைக்கும்போது அதே திட்டத்தை நீங்க கண்டினியூ பண்ணலாம்ல, அதே பேர்ல கூட கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு தனிப்பட்ட பேரு கருணாநிதி ஜெயலலிதா அப்படின்னு இருந்தாலும் நீங்க மாத்தலாம், ஸ்டாலின் பேர்ல இருந்தா மாத்தலாம். நீங்க வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது தான் அது விமர்சிக்கப்படுது. அப்போ இது ஒரு சாதனையா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா அது வெறும் அந்த நேர்மை, லஞ்சம், ஊழல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் புதிய திட்டங்கள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பெண்கள் ஆதரவு தான் அதிகமாக இருக்குது. பெண்கள் இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கான திட்டங்களை கொண்டு வரும்போது ஒவ்வொரு பகுதி வாரியாக மாவட்ட வாரியாக திட்டங்கள் கொண்டு வரும்போது அது மக்கள் மத்தியில் பேசப்படும். இப்போ விஜய் வந்து நல்லவர் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த கட்டம் அவரை சுற்றி இருக்கிறவங்க அதிகாரிகள், அமைச்சர்கள் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதெல்லாம் மாறும்போது தான் அந்த விஜய் அப்படிங்கிற ஆளுமை வந்து நிலைநிறுத்தப்படும். ஆனால் அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறார், அதை செய்ய உடனும் கூட இருக்கிறவங்க. ஆனால் சமூக வலைதளங்கள் நம்ம பொதுவாகவே பார்க்குறோம் என்னன்னா பொதுமக்கள் தரப்புல இன்னும் வந்து தாவேக்கா அரசுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்காத மாதிரி நிலை. அவரு விஜய் வந்து அவ்வளோ தூரம் நம்புற பொறுங்கய்யா, இப்போ என்னையா பிரச்சனை, இப்போதானே வந்திருக்காங்க, இருக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் பொதுவெளியில பேசுறாங்க. 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் முடிஞ்சிட்டு 100வது நாள் சாதனை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம். இப்போ 100வது நாள் சாதனையிலையும் விஜய் வந்து ஏமாற்றப்பட்டார் கூட இருக்கிறவங்களால அப்படின்னா அது வந்து ஒரு பாதிப்பு தான் உண்டாகும். அது கூட இருக்கிறவங்க அதிகாரிகள் வந்து விஜய்க்காக செயல்படணும் அப்படின்னா விஜய் வந்து இன்னும் தன்னுடைய வட்டத்தை வந்து பெருசாக்கி எல்லா தரப்படையும் சந்திக்கிறது, பேசுறது அப்படின்றது இந்த மாதிரி சின்ன ஃபெயிலியர் வந்து அவருக்கு வந்து நடக்காது. அந்த மக்களுடைய நம்பிக்கை வந்து காப்பாற்றப்படும். இதே சாதனைகளில் இந்த அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகளையும் பேசப்படுறாங்களே, அது எப்படி? நம்ம கைது நடவடிக்கையும் ஃபெயிலியர் தான். அது கைது அவங்களுக்கு ஏவா வேலு, சேகர் பாபு, அன்பில் மகேஷ், இவங்களை செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் கைது பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி மேலே 5 கேஸ் போட்டாங்க இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் மட்டும். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து போக்குவரத்துறை அதை வந்து இன்னொரு கேஸ் போட்டாங்க, குதிரை பேர் வழக்கு ஒன்று போட்டாங்க, டாஸ்மாக் பிரச்சனை. 5 கேஸ் போட்டோம். 5 கேஸ்லேயுமே செந்தில் பாலாஜி உங்களை ஒரு நாள் கூட ஜெயிலில் போட முடியல. மார்க்கண்டையன் மட்டும் அவர் வந்து ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை மட்டும்தான், அந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவரை மட்டும்தான் ஜெயிலில் 16 நாள் வச்சிருந்தாங்க. அப்போ இந்த ஊழல் கேஸ்லேயோ முறைகேட்டிலையோ யாரையுமே தொட முடியல. அப்போ இப்படி இருக்கும்போது
அது வந்து அதிகாரிகள் சரியில்லை அப்படி நெருங்கி அவங்களும் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம், சிறைச்சாலையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுல நம்பிக்கையான ஆட்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக செயல்படக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, அந்த டீம்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கான முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது தான் அந்த வீச்சு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அமைச்சர்கள் எல்லாருமே வெளிப்படையாக பேசி எல்லாரையுமே செயல்பட வச்சாங்க அப்படின்னா அந்த விஜய் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல மக்கள் மத்தியில், எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, என் பையன் அப்படின்னு அந்த மக்கள் நம்புகிறாங்கல்ல, அந்த நம்பிக்கை வந்து காப்பாற்றப்படும். அந்த சிஎம் விஜயனுடைய அந்த செல்வாக்கு வந்து இன்னும் அதிகரிக்கும். இப்போ நம்ம நிறைய சாதனைகள் குறித்தும் பேசணும், அதில் என்ன சிக்கல்லாம் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. வெற்றி தமிழகம் 100வது நாள் ரிலீஸ் ஆக போகுது, அதுதான் அதில் தான் நம்ம பார்க்க முடியும் இங்கே எதெல்லாம் சாதனைகள்னு சொல்லியிருக்காங்க என்ன சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் அதில் என்னென்ன சாதனைகள் வருது அப்படிங்கிறத. உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி. நன்றிங்க.